எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது HTML அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஃபார்ம்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு டேட்டாவை வாங்கி அதை வந்து சர்வருக்கோ இல்லை எங்கேயாவது வேறு இடத்துக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வெப்சைட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டோ இல்லை நெக்ஸ்ட்டோ அந்த பட்டன் கிளிக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஃபார்ம் டேட்டா தான். ஸோ ஒரு ஜிமெயில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதோ கண்டிப்பாக நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க அதோட. ஸோ அந்த ஃபார்மை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, நம்ம வெப்பேஜில் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபார்மை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குது, அந்த எலிமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் ஃபார்ம் அப்படின்னு என்ட்ரு பண்ணி ஒரு எமெண்ட் அப்ரிவேஷன் வருது இல்லையா, அதை நான் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோடு சில டிஃபால்ட்டாக இருக்க சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பாப்புலேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். இந்த ஃபார்ம் டேக்கில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை விஎஸ் கோடு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஃபார்மை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த யூசர்கிட்டேருந்து டேட்டாவெல்லாம் வாங்குவோம் நம்ம வெப்சைட்டில். அவங்க அதை சப்மிட் பண்ணாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அதை அனுப்பணும் இல்லையா, வேறு ஏதாவது ஒரு பேஜுக்கு அனுப்பணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சர்வர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்வருக்கு அதை கால் பண்ணணும். இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஆக்ஷனை என்ன பண்ணணும், இந்த ஃபார்மை யூசர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஆக்ஷனில் கொடுப்போம். பட் இதை பற்றிலாம் நம்ம லேட்டராக சில வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி வந்து அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது நம்ம வெப் பேஜில் அப்படிங்கிறத மட்டும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபார்ம் அதனால் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத நான் இப்போதைக்கு எம்டியாகவே விட்டுறேன். அடுத்து இப்போ இந்த ஃபார்ம் உள்ளார என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னென்ன மாதிரி நம்மளுக்கு இன்புட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இன்புட்லாம் நம்ம இந்த ஃபார்முக்குள்ளார கொடுக்கலாம். கடைசியாக நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு யூசர் நேம், ஒரு பாஸ்வேர்ட், இமெயில், இந்த மாதிரிலாம் நீங்கள் விஷயங்கள்லாம் யூசர்கிட்டேருந்து வாங்கி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல யூசர் நேமை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் யூசர் வந்து அந்த அவங்களோட யூசர் நேம் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத டைப் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய அப்ரிவியேஷன்ஸ்லாம் வருது. ஸோ நம்ம நிறைய இன்புட் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இன்புட் இருக்குது, நம்மளுக்கு செக் பாக்ஸ் இன்புட் இருக்குது, நீங்கள் ஒரு டேட்டை வந்து இன்புட்டாக வாங்கலாம், இல்லை நீங்கள் இமெயிலை இன்புட்டாக வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பேசிக்காக ஒரு இன்புட்டை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்புட் அப்படின்னு டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு விஎஸ் கோட் சொல்கிறது வந்து இந்த டிஃபால்ட் இன்புட் எமெண்ட் அப்ரிவியேஷன் தான். ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் இதை அப்படியே வந்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெப்பேஜில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது டைப் பண்ண முடியும் இப்போது. ஆனால் இப்போ இது வந்து ஒரு ஃபார்ம் கிடையாது, ஏன்னா நம்மளால் இதை சப்மிட்டே பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நம்ம டேட்டாவை என்ட்ரி மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்காக நம்மளுக்கு ஒரு பட்டன் வேணும் இல்லையா. ஒரு ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ராப்பராக அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணி நம்மளுக்கு இங்கே நிறையா இருக்குது இல்லையா, இதிலே பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்புட் :submit அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் வந்து நம்மளுக்கு இப்போது சப்மிட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு டெக்ஸ்ட் இல்லாமல் சப்மிட் அப்படின்னு வந்துடுது. இப்போ வந்து ஒரு பட்டனாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த பட்டனில் என்ன பேர் வரணும், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வரணும் இல்லையா அந்த பட்டனில். ஸோ இப்போ இந்த பட்டனில் என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொடுக்கவே இல்லை. ஸோ இதை நான் அப்படியே சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எம்டியாக ஒரு பட்டன் வருது. ஆனால் இந்த பட்டனுக்குள்ளார ஏதாவது எழுத்து இருந்தால் தானே யூசருக்கு தெரியும், ஓகே இது சப்மிட் பட்டனா, இல்லை நெக்ஸ்ட் பட்டனா, பேக் பட்டனா, இல்லை கிளியர் பட்டனா, என்ன பட்டன்ன்றது நம்ம தெரியப்படுத்தினா தான் யூசருக்கு தெரியும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட்டில் என்ன சொல்கிறேன்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த பட்டன் உள்ளார நம்மளுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்புட் ஃபீல்டும் இந்த பட்டன் ரெண்டும் ஒரே லைன்லேயே வருது இல்லையா. அப்படி வர வேணாம், நம்மளுக்கு அடுத்தடுத்த லைனில் அது வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுக்கு HTML BR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இப்போ நான் BRன்னு டைப் பண்ணோன்னே எமெண்ட் அப்ரிவியேஷன் வருது. நான் அதை என்ட்ரு பண்ணிக்கிட்டேன்னா நம்மளுக்கு அந்த டேக் க்ரியேட் ஆகிடுது.
இது பிஆர் அப்படின்னா பிரேக், லைன் பிரேக் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் இப்போ அடுத்த லைனில் வந்துடுது. ஸோ நீங்கள் எங்கேயாவது பிஆர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட அந்த லைன் முடிஞ்சிடும். அதுக்கு கீழே வர எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த லைனில் தான் வரும். இப்போ நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு பட்டனும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து ஒரு யூசர் நேம் டைப் பண்ணுறதுக்காக அப்படின்னு வச்சுருக்கோம். அடுத்து நம்ம ஒரு பாஸ்வேர்டுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அது என்ன பண்ணலான்னா மறுபடியும் ஒரு லைன் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் இன்புட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கோலன் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இன்புட்டு, ஆனால் இது வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஃபீல்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு VS கோட் போட்டுருச்சு. இப்போ இந்த நேம் அண்ட் ஐடி இருக்குது இல்லையா, இதை பற்றி நம்ம அப்புறமே பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதை சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு ஃபீல்டு வந்துடுது. இப்போ முதல் ஃபீல்டில் நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துச்சு இல்லையா, ஏன்னா நம்ம என்ன சொன்னோம்னா டைப் வந்து இது டெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொன்னோம். இப்போ ரெண்டாவது ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம டைப் பண்ணுறது வந்து தெரியாது. நம்ம பாஸ்வேர்டு யூஸ்வலாக டைப் பண்ணோம்னா அது வெளியில் தெரியக்கூடாது இல்லையா, அதே மாதிரியே நம்மளுக்கு இங்கே இந்த இன்புட் ஃபீல்டில் டிஸ்பிளே ஆகுது. இதை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த டைப் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே தெரியப்படுத்தியிருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற ஃபீல்டெலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுதான் யூசர் நேம் ஃபீல்டு, இதுதான் பாஸ்வேர்டு ஃபீல்டு அப்படின்னு தெரியப்படுத்தணும் இல்லையா யூசருக்கு. அப்போ தான் தெரியும் அவங்க எந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு. இப்படி வெறும் நம்ம ஃபீல்டு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்கு தான் நம்மளுக்கு லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு எலிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு என்ன லேபிள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தலாம். அது பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐடிக்குள்ளரே நான் வந்து ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ இந்த பாஸ்வேர்டுக்கு இதுதான் பாஸ்வேர்டு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு நான் ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த லேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்புட் ஃபீல்டுக்கு வெளியில் வந்துட்டு நான் லேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ LA அப்படின்னு டைப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த எமெண்ட் அப்ரிவியேஷன் வருது. நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட்டை VS கோட் கொடுக்குது. இந்த ஃபார் அப்படின்றது தான் வந்து எந்த ஃபீல்டுக்கு இது லேபிளாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்தணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு ஐடி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு தான் நான் இந்த லேபிளை க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த ஐடியை நான் காப்பி பண்ணி அப்படியே இந்த ஃபாருக்குள்ளார கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேபிள் அப்படின்ற இந்த க்ளோசிங் டேக் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளார நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த லேபிள் என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா பாஸ்வேர்ட் கோலன் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு பாஸ்வேர்ட் கோலன் அப்படின்னு வந்துருச்சு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் கோலன் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கு போயிடும், நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது பக்கத்திலே இருக்கனால நம்மளுக்கு இது ஓகே அப்படின்ற இது எதுக்கு தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தோணும். பட் யூஸ்வலாக ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கும்போது நம்மளுக்கு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும் எந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கு போகணுமோ அந்த ஃபீல்டுக்கு போயிடும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இந்த லேபிள் அப்படின்னு சொல்லி இந்த எலிமெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரியே நான் யூசர் நேமுக்கும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதுலேயும் வந்து நான் மறுபடியும் ஒரு ஐடி கொடுக்கணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதில் வந்து யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கும் நான் வந்து ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் லேபிள் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபார் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் யூசர் நேம் கோலன் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ வந்துருச்சு. நம்மளுக்கு இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டும் பாஸ்வேர்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டும் ஒரு பட்டனும் வந்துருச்சு. இப்போ அடுத்து நீங்கள் ஒரு இமெயில் ஐடி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. இப்போ நான் வந்து கடைசியில் இந்த பிஆர்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு கீழே வந்துட்டு இன்புட் அப்படின்னு கொடுத்து நான் கோலன் இமெயில் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இமெயிலுக்கு ஒரு இன்புட் ஐடி கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே நான் வந்து மறுபடியும் ஒரு லைன் பிரேக் போட்டுக்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்திருக்கு. இங்கே தான் வந்து நம்ம இமெயிலை டைப் பண்ணணும். இப்போ இந்த இமெயில் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம நார்மலாகவே டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துடலாமே, ஏன் வந்து நம்ம இமெயிலாக கொடுக்கணும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது இல்லையா, ஒரு இமெயில் டொமைன் இருக்கும், அதில் @ போடணும், அப்புறம் .com போடணும், இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்கும். அந்த மாதிரி செக் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி எழுதிட்டுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இமெயில் அப்படின்னு கொடுத்தோன்னா
இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா csntamil42@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளுக்கு சப்மிட் ஆகிடுது. பட் அது வந்து நான் ப்ராப்பராக இமெயில் கொடுக்காம ரேண்டமாக ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எரர் வருது பாருங்கள், ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் ஆட் இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராப்பரான இமெயிலாக இல்லையா அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்ற இந்த ஃபீல்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் நான் இந்த ஐடியில் வந்து நான் இமெயில்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு லேபிளையும் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ லேபிள் ஃபார் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லேபிள் உள்ளார இமெயில் கோலன் அப்படின்னு நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் இந்த 3 ஃபீல்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த 3ஐயும் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் csntamilனு கொடுத்துக்கிறேன், பாஸ்வேர்டு ரேண்டமாக ஒன்று கொடுத்துட்டு இமெயிலையும் நான் csntamil42@gmail.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, இந்த நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுவும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் டைப் பண்ணுற டேட்டாலாம் இருக்குது இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் இந்த ஆக்ஷனில் எங்கே கொடுக்குறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த டேட்டாலாம் பாஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படின்னா எந்த ஃபீல்டில் என்ன டேட்டா யூசர் டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணால் தான் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு தான் வந்து இந்த நேம் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நேமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த பாஸ்வேர்டு அப்படின்ற இன்புட்டுக்கு நான் நேம்லேயும் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே இமெயிலோட நேம்லேயும் நான் இமெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் யூசர் நேமோட நேமில் இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே கொடுக்கல, வெறும் நான் வந்து ஐடி அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன் வந்து இந்த நேமை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த யூசர் நேம் மூலியமாக நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த csntamil பாஸ்வேர்டில் வந்துட்டு ரேண்டமாக ஏதாவது நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இமெயிலில் வந்துட்டு csntamil42@gmail.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌசர் விண்டோவை நான் கொஞ்சம் பெருசாக்குனேன் அப்படின்னா இப்போ இந்த மேலே இருக்குது இல்லையா அந்த அட்ரஸ் பார், அந்த அட்ரஸ் பாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் கரெக்டாக அந்த ஃபீல்டில் என்ன வேல்யூ நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். இங்கே இமெயிலுக்கு csntamil அப்படின்னு வந்திருக்கு. இப்போது நம்ம யூசர் நேமுக்கு எந்த நேமுமே கொடுக்கல இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு இந்த யூஆர்எல்லில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன ஃபீல்டெலாம் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம வந்து பாஸ் பண்ணால் தான் கரெக்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூசர் நேமையும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா அதில் நம்ம இப்போதைக்கு ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம நேம் ஆட்ரிபியூட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேம் அப்படின்னு போட்டுட்டு யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இமெயில் டைப் பண்ணி ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ நம்மளுக்கு 3 வேல்யூமே பாஸ் ஆகிருக்கும் அந்த யூஆர்எல்லில். இப்போ நான் அந்த பெருசாக்கணுன்னே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு யூசர் நேமும் வந்துருச்சு, பாஸ்வேர்டு இருக்குது, அதே மாதிரியே இமெயிலும் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம நேம் அண்ட் ஐடி ஃபீல்டு இந்த ஆட்ரிபியூட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை பாஸ் பண்ண முடியும். இந்த நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் தான் நம்மளுக்கு இந்த ஆக்ஷனில் எங்கே பாஸ் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூலாம் பாஸ் ஆகும். இந்த ஐடி அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம லேபிள்லாம் கொடுக்க முடியும். ஃபார்ம்ஸில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது கிடையாது. இப்போதைக்கு நம்ம சில ஃபீல்ட்ஸ் பற்றி மட்டும்தானே பார்த்துருக்கோம். அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்ட் பார்த்தோம், பாஸ்வேர்ட் ஃபீல்ட் பார்த்தோம், இமெயில் ஃபீல்ட் பார்த்தோம். இதே மாதிரியே நம்மளுக்கு செக் பாக்ஸ் ஃபீல்டு இருக்குது, ரேடியோ பட்டன் ஃபீல்டு இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியாஸ் இருக்குது, ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி நம்ம இன்புட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபார்ம்ஸில். பட் இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் பேசிக்காக ஒரு ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் இதை பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.